ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியின் திருவடிகளே சரணம். குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியிலே ஊனேறு பதிகத்தில் திருவேங்கடவனிடத்திலே தான் சரணமடைந்து பிரார்த்திக்கின்றார். திருமலையை ஆசிரயிக்கின்றார். திருமலையிலே எழுந்தருளியிருக்கும் திருவேங்கடவனிடத்தில் அவரிடத்திலே பிரார்த்தித்து அடியேனுக்கு நீயே கதின்னு சொல்லி சரணம் புகுகின்றார். அடுத்தது அவனையே தான் கதி அப்படின்னு இருக்கக்கூடிய தன்மை அனன்யாருக சேஷத்துவத்தை அடுத்து திருவித்துவ கோட்டிலே எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானிடத்துல அறிவிக்கின்றார். இந்த லோகத்திலே அகங்காரம் மமகாரம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் பொதுவாகவே இருக்கின்றது. இத சில உறவு முறைகளாலே இங்கே வகுத்து காண்பிக்கின்றார் குலசேகர ஆழ்வார். தாய், குழவி, பர்த்தா, பத்னி, அரசன், பிரஜைகள், மருத்துவன், நோயாளி, கப்பலில் இருக்கக்கூடிய கொடி, பறவை மற்றும் சூரியன், தாமரை, மழை, பயிர்கள், நதி, கடல், பிரபன்னன், செல்வம் முதலான 5 விதமான உறவு முறைகளாலே இங்கே நன்னாக காட்டிக் கொடுக்கிறார் ஆழ்வார். வித்துவக்கோட்டு எம்பெருமானிடத்துல நீ கொடுத்த துயரத்தை நீயே தீர்க்க வேண்டும் என்று முதல்ல பிரார்த்திக்கின்றார். அதுதான் தருத்துயரம் தடாயேல் அப்படிங்கிற பதிகம் ஆரம்பித்து 9 விதமான உறவு முறைகளை 9 பாசுரங்களிலே நன்னாக நமக்கு காட்டி கொடுக்கிறார். அவரவர் செய்யக்கூடிய புண்ணியம் பாவத்தின் பயனாகத்தானே இந்த இன்பம் துன்பம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு விளையறுகின்றது. அப்படித்தானே சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. ஆழ்வார் தாம் தருதுயரம் அப்படிங்கிறது துயரத்தை எம்பெருமான் தான் தந்தார் அப்படின்னு இங்க எப்படி சொல்றது? இது நியாயமா? எம்பெருமான் தான் துயரத்தை தந்தான், அவனே தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றது இங்கே நியாயமான்னு கேட்டா, புண்ணியம் பாவம் அதன் பயனாக நமக்கு கிடைக்கக்கூடியது எல்லாமே நாம் செய்யக்கூடிய சில செயல்கள் எம்பெருமானுக்கு உகப்பாக இருக்கும்னா அதுவே புண்ணியமாகவும் இல்லை, அதுவே பாபமாகவும் இருக்கின்றது அப்படின்னும் ஒரு சாரார் சொல்லுகின்றார்கள். ஆக இது எல்லாமே எம்பெருமானுடைய திருவுள்ளத்தினுடைய உகப்பை பொறுத்தது அப்படின்னு காட்டுறார்கள். அப்போ புண்ணியம்னு ஒன்று பாபம்னு ஒன்று தனியாகவே இல்லையா அப்படின்னும் நமக்கு ஒரு சந்தேகம் எழலாம். இத ஒரு ஐதீகத்தின் வாயிலாக பெரியவாச்சான் பிள்ளை நமக்கு காட்டி கொடுக்கிறார். சுக்ருத தேவதை அப்படின்னு ஒன்று உண்டா அப்படின்னா சுக்ருத தேவதைங்கிறத பார்ப்போம்னு. நம்பெருமாள் புறப்பாட்டிற்காக ஆச்சாரியர்கள்லாம் சேர்ந்திருந்தார்களாம். நம்பெருமாள் புறப்பாடுன்னு. அப்போது அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள், இத்தனை நாள் யார் யார் வீட்டினுடைய கிரகத்தின் வாசலிலேயோ காத்து கிடந்தோமே, இன்று நம்பெருமாள் புறப்பாட்டுக்காக காத்திருக்கோம், என்ன புண்ணியம் செய்தோமோ அப்படின்னு சொன்னார்களாம். அதற்கு இது நாம் தற்செயலாக செய்த புண்ணியமா இல்ல அறியாமல் செய்த புண்ணியமா அப்படின்னு பதில் வந்ததாம். இது தற்செயலா செய்த புண்ணியமோ இல்ல நம்ம அறியாமலேயே செய்த புண்ணியமா இருக்கலாம், அதனால்தான் இப்ப நம்பெருமாள் புறப்பாட்டிற்காக இப்படி காத்து கொண்டிருக்கோம்னு. அப்போ கிடாம்பி பெருமான் புண்ணியம் அப்படின்னு ஒரு தேவத்தை உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினார். அதற்கு பிள்ளை திருநறையூர் அரையர் புண்ணியம் வேறு எம்பெருமான் வேறு அப்படிங்கிற ஒரு நினைவும் உண்டோ அப்படின்னும் அருளி செய்தாராம். புண்ணியம் யாமுடையோம் அப்படின்னு நாச்சியார் இங்கே சொல்றாள். அருளி செய்ததையும் நாம் பார்க்கலாம். ஆய்ப்பாடி பெண்களினுடைய நினைவாகவே சொன்னாள் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிகின்றது. அப்ப எம்பெருமானே தன்னிடத்துல ஈடுபாடு உண்டாக்குகின்றான் என்றும் நமக்கு நன்னாகவே இங்கே காட்டி கொடுக்கிறார்கள். எம்பெருமான் தன்னிடத்துல ஈடுபாடு கொண்டிருக்கும்படிக்கு அவனே செய்கின்றான் அப்படின்னு தெரியறது. அப்ப குலசேகர ஆழ்வார் இந்த சம்சாரத்துல உழன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த துக்கத்தை நீயே கழிக்க வேண்டும், இந்த துக்கத்தை நீயே போக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். இந்த துக்கத்தை தானாக போக்கிக் கொள்ள முடியாதா இல்ல வேறு ஒருவரால அதை போக்க முடியாதா அப்படின்னு கேட்டா அதற்கும் பிள்ளை திருநறையூர் அரையர் சொல்றார், ஒரு குருவி இருக்கே அது கட்டின கூடு, அதை கூட ஒருத்தரால அவிழ்க்க முடியாது. அந்த பிணையை, அந்த கூட்டினுடைய பிணையை ஒருவராலேயும் அவிழ்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த சம்சாரம் என்கின்ற இந்த பிணை என்னுடைய கட்ட நம்மால அவிழ்க்க முடியுமா? அதை அமைத்த அந்த எம்பெருமானாலே மாத்திரம்தான் முடியும் அப்படின்னு பதில் சொல்றார். இதுல என்னன்னா, துன்பத்தை கொடுத்தவனே துன்பத்தை அவிழ்ப்பானா போக்குவானா?
ஒருத்தர் நமக்கு துன்பத்தை கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா மறுபடியும் அவர்களிடத்துல நாம் செல்லுவோமா? ஆனா இங்க விசித்திரமா இருக்கே, துன்பத்தை கொடுத்தவன் எம்பெருமான்னு சொல்றீர், அந்த துன்பத்தை போக்குன்னும் எம்பெருமானிடத்திலேயே ஆழ்வார் பிரார்த்திக்கின்றார்னு சொல்றீரே, இது என்ன ஆச்சரியமா இருக்கு. துன்பத்தை வகுத்தவனே போக்க வேண்டும் அப்படின்னு எம்பெருமானிடத்துல பிரார்த்திக்கிறது தான் இந்த தருதுயரம் தடாயல் பாசுரம். அப்ப எம்பெருமானுக்கும் நமக்கும் இயல்பான உறவு, நிருபாதிகமான பந்து, நிருபாதிக பந்துன்னு சொல்றோம். இயல்பாகவே ஒரு உறவு உண்டு அப்படிங்கிறத களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகண் மத்திலேன் அப்படின்னு திருக்குடந்த 6வது இடத்துல நம்மாழ்வார் பிரார்த்தித்தார். அப்படி திருவித்துவக்கோட்டை எம்பெருமானிடத்துல குலசேகர ஆழ்வாரும் பிரார்த்திக்கின்றார் 9 உறவு முறைகளை சொல்லி சொல்லி. அதுல முதல் தான் ஈன்ற தாய் அழுங்குழவி அப்படின்னு ஒரு உறவு முறையை எடுத்து சொல்றார். அரிசினத்தால் ஈன்ற தாய் அகற்றிடினும் மற்றவள் தன் அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போன்று இருந்தேனேன். பெற்ற குழந்தையை தாயானவள் தள்ளி விட்டாளோ. அரிசினத்தால் ஈன்ற தாய், சினத்தாலே அவளுக்கு கோபம் ஏற்பட்டு சினம் வந்து அந்த குழந்தையை அகற்றினாலும் தள்ளி விட்டாளோ, அந்த தாயினுடைய கருணையையே பார்த்து இந்த குழந்தையானது ஏங்கிக் கொண்டிருக்கும். அதுபோலத்தான் எம்பெருமான் அருள் பார்த்தே நான் இருக்கின்றேன் என்று குலசேகர ஆழ்வார் சொல்றார். அகற்றிடினும் அப்படின்னு இங்க உம்மத்தொகை வருவதனாலே அகற்றுவதற்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி ஒரு பொழுது அகற்றினாலும் அவனை விட்டால் வேறு ஒரு கதி அப்படிங்கிறது அடியனுக்கு கிடையாது. இது அகற்றினும் அப்படின்னா நடக்காத காரியம். ஆனா ஒருவேளை நடந்தால் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது போல நடக்கவே நடக்காது. ஒரு கால் நடந்தால் எம்பெருமானும் ஒரு தாய் போல நம்மை அகற்றுவதற்கு விலகில்லை. ஒரு தாயானவள் குழந்தையை தள்ள மாட்டாள். எம்பெருமான் நமக்கு சுவாபாவிகமாகவே நிருபாதிக பந்து, தாயாய் தந்தையாய் மத்துமாய் முத்துமாய் அத்தனையுமாய் இருக்கக்கூடியவன். அதனாலே தள்ளுவதற்கு வாய்ப்பில்லை. அதனாலே அப்படி ஒரு கால் அகற்றினாலும் அவனை விட்டு அல்லது வேறு ஒன்று அறியாத குழவி போலே இருக்கேன், அதனாலே உன்னுடைய சரணல்லால் சரணில்லை என்று இங்கே அறிவிக்கின்றார். அப்படி கோபப்பட்டு அங்கேயே கிடந்தது அப்படின்னு சொல்ல போனால், அப்படி கோபப்பட்டு அகற்றினாலும் கூட உன்னுடைய திருவடிகளை தவிர அடியனுக்கு வேறு ஒன்று தெரியாது அப்படிங்கிற ஒரு சம்பவத்திலே இங்கே காட்டி கொடுக்கிறார். துவண்டு கிடந்த ஒரு சம்பவத்தை பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார். ஒரு சமயம் முதலியாண்டான் தன்னுடைய சிஷ்யர் திருவழுதி வளநாடு தாசர் அவரை துன்பப்படுத்த அவரும் வாசல் திண்ணையிலேயே அப்படியே காத்து கொண்டிருந்தாராம். பட்டினி கிடந்தார். அன்று முழுவதும் எங்கும் செல்லவில்லை, அங்கே இருந்தால். மற்ற நாள் அடுத்த நாள் முதலியாண்டான் அமுது செய்து கொண்டிருந்தார். அப்போ தாசர் நினைவு அவருக்கு வந்தது. திருவழுதி வளநாடு தாசர் நினைவு வந்தது. அவரை அழைத்து கேட்டார், ஒரு நாள் சோறிட்டவன் எவ்வளவு அடித்தாலும் அந்த நாய், ஒரு நாய் இருக்கு, வளர்க்கக்கூடிய ஒரு நாய் இருக்கு, அந்த நாய்க்கு எப்பொழுதும் சோறு போடுறது. ஒரு நாள் போட்டாலுமே அந்த நாய் மறுபடியும் அவரிடத்துல வரும். அதுபோல ஒரு நாள் சோறிட்டவன் எவ்வளவு அடித்தாலும் அந்த நாய் எப்படி அவரை விட்டு அகலாதோ, அந்த எஜமானனை விட்டு அகலாதோ, அப்படித்தான் ஆத்மாவிற்கு சோறிட்ட ஆச்சாரியனோ நீ. இந்த ஆத்மவஸ்து தாழ்ந்திருந்த இந்த ஆத்மவஸ்து உயரியதான நிலைமையை அடையும்படியான சோறிட்ட ஆச்சாரியன்னா நீர், உன்னை விட்டு எப்படி அகல்வது அப்படின்னு விடை கொடுத்தாராம். அதனால உன்னுடைய சரணல்லால் சரணில்லை அப்படின்னு சொல்றார். ஆக உன்னுடைய சரணல்லால் சரணில்லைன்னு சொல்லும் பொழுது தன்னிடத்துல ஒன்றுமே இல்லை, கதியில்லாத இருக்கக்கூடிய அடியின் களைவாய் துன்பம்னு நம்மாழ்வார் சொல்றது போல தன்னிலையை அறிவித்து மற்றொருவர் வேறு ஒருவரிடத்திலையும் சரண் புக முடியாத நிலைமையையும் சொல்லி உன்னிடத்துல நீயே கதி அப்படிங்கிறதுல இந்த இடத்துல எம்பெருமான் திருவடிகளில 9 உறவு முறைகளை சொல்லி முதல்ல தாய் குழவி அந்த நிலையை சொல்லி சரணம் புகுகின்றார். மருத்துவன் நோயாளின்னு இப்படி எல்லா உறவு முறைகளில் இருக்கக்கூடியதான இயல்பான சம்பந்தத்தை காட்டி அது போலத்தான் அடியேன் உன்னுடைய திருவடிகளிலே சரணம் புகுகின்றேன். என்ன நேர்ந்தாலும் அடியேனுக்கு வேறு ஒரு கதி என்பது கிடையாது. எந்த நிலையிலேயும் எப்படிப்பட்ட பொழுதிலேயும் உன்னுடைய திருவடிகள் தான் அடியேனுக்கு அப்படின்னு சொல்றார். ஆழ்வார் வாக்கு சத்தியம். நாமும் குலசேகர ஆழ்வார் வாக்கை கொண்டே எம்பெருமான் திருவடிகளை பிரார்த்திப்போம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா.